என்னுடைய பெயர் டாக்டர் எஸ் வெற்றிவேல். 5000 தமிழர்கள் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த தமிழர்களையும் நூல்களையும் காப்பதற்காக கலைஞர் நூலகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி 1400 சதுரடியில நான் ஏற்படுத்தி வச்சிருந்தேன். அந்த 1400 சதுரடியில தான் என்ன இது பண்ணிட்டாங்க. அதை 1400 சதுரடியில இருக்கக்கூடிய அந்த நூலகத்தை சேதாரப்படுத்திட்டாங்க. நான் 17 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் லீஸுக்கு நான் எடுத்திருந்தேன் அந்த வீட்டை. அந்த வீடு இன்னொரு வங்கி ஆக்சிஸ் வங்கியில் இருக்காருங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொன்னேன், எனக்கு கொடுத்துருங்க. இது ஜாயிண்ட் கமிஷனர் 8 முறை போய் முறையிட்டு அவர் நல்லபடியா தான் என்கிட்ட பேசினாரு. அவர் ரொம்ப மரியாதை கொடுத்தாரு. அவர் கடைசியில் முடிவில் என்ன சொன்னாருன்னா, நீங்க அந்த 17 லட்சத்தை வாங்காம அந்த வீடை திறந்து விடாதீங்க, நீங்க வீடை பூட்டியே வைங்கன்னு சொன்னார். நான் காலேஜில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில தமிழ் எஸ்ஓடியா இருக்கிறேன். அங்க எனக்கு ஒரு ஃபோன் வருது. எங்க தெருவில் யாரோ ஒருத்தர், நான் நம்பருக்குள்ள, உங்க வீடை உடைச்சு உள்ளுக்குள்ள நிறைய பேர் சேதாரப்படுத்துறாங்க, உடனடியாக வாங்கன்னு ஒருத்தர் ஃபோன் பண்றாங்க. நான் உடனே வரேன். அங்க போயிட்டு என்னுடைய வீட்டை போய் பார்க்கிறேன். வீடு சேதாரம் இருக்குது. ஆனா வெளியில சீல் வச்சுட்டு வெளியில 4-5 பேர் சாதாரணமா டிஷர்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்கள அப்புறமா இன்னொரு 4-5 பேரும் இருக்காங்க. அவங்க யாருன்னா அவங்கெல்லாம் பவுன்சர்கள். அது இல்லாம அந்த வீட்டோட ஓனர்ன்னு சொல்லிக்கிறவர் அவரு. அப்புறமா அந்த திருமங்கலம் போலீஸை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் சாதாரண உடையில இருக்கிறாங்க. நான் எப்படி என் வீட்டுக்குள்ள போகலாம் உள்ளதான்னு கேட்டேன். கேட்டப்ப பிடிச்சி என்னை கீழே தள்ளி விட்டாங்க. கீழே தள்ளி விட்ட உடனே நான் அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் நேராக போனேன். முதல் மாடிக்கு போனா ஏறத்தாழ ஒரு 10 பேருக்கு இருந்தாங்க. அந்த வரவேற்பு காவல்துறை தவிர அது இல்லாம புகார் கொடுக்க வந்தவங்க கொண்டவங்க ஏறத்தாழ 20 பேருக்கு மேல இருந்தாங்க. நான் போய் எப்படி எங்க வீட்டுக்குள்ள போடலாம் நான் பேசிட்டே இருக்கிறேன். நீ தானே 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். உடனே அண்ணாதுரைன்ற சப் இன்ஸ்பெக்டருக்கு வேண்டிய இன்னும் 2-3 போலீஸ்காரங்க என்ன 2 கையும் பிடிச்சி இழுத்தாங்க. பிடிச்சி இழுத்து கொண்டு போய் என்னை தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு வேல் தாப்பாடை போட்டாங்க. உள்ளுக்குள்ள 2 பேர் சேர்ந்துட்டு என்ன முதுகுல தம் மாறி மாறி அடிச்சாங்க. அடிச்சுட்டு என் தலையில வேற அடிச்சாங்க. அடிச்சு தள்ளி விட்டாங்க. கதவை திறந்த உடனே வெளியில நான் வந்தேன். வெளியில வரும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நல்லா பாரு, இந்த பக்கம் திருப்பி உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இப்படி சொன்ன உடனே நான் போயிட்டேன். மனித உரிமை ஆணையம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. போலீஸும் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல.